டைம் வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. குட் மார்னிங் மிஸ்ஸஸ் நோஹாரா. குட் மார்னிங். எனக்கு போர் அடிக்குது. கொஞ்சம் பொறுமையா இரு ஷின்சான். ரொம்ப ஹீட்டா இருக்கு. எனக்கு இங்க ஐஸ்கிரீம். பாரு, நாம ஒண்ணு நம்ம கார்ல போகல. எங்கயாவது நிறுத்தி ஐஸ்கிரீம் சாப்பிடறதுக்கு. நாம இப்ப போய்கிட்டு இருக்கிறது ஒரு டைம் மிஷன். புரிஞ்சுக்க. எமர்ஜென்சி ஷிப் இப்படிதான் இருக்கும். இது ஒன் வே தான் கூட்டிட்டு போகும். திரும்பி வரும்போது நம்ம வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கணும். இன்னும் வேற என்ன சர்ப்ரைஸ் எல்லாம் வச்சிருக்கிற? ஒரு தடவை பாஸ்ட மாத்துறதுக்கான ரீசன் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாமே தெரிஞ்சிரும். அப்படி தெரியாம போயிடுச்சுன்னா திரும்பி வர முடியாதுங்க. இத ஏன் நீ முன்னாடியே சொல்லல? மாம் டாடி காலையில அடடா, இப்ப நாம என்ன பண்றது? எனக்கு ஒண்ணும் புரியலையே. யாராவது ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க. இது எந்த இடம்? இந்த இடம் மொத்தமா எரிஞ்சு போன மாதிரி இருக்கு. உங்களை யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி காஸ்டியூம் சீக்கிரம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் ஆகட்டும். சரி. ஆனா இதுக்கு பதிலா வேற என்ன போட்டுக்கிறது? உங்க காலரை நேராக்குங்க. காலர மஜ்னு பிரதர்ஸ் ஃபீலிங் தான் வருது. வெல்கம் மிட்சி. அட என்ன இதெல்லாம்? நான் நினைச்ச வாரியரா மாறுவா அப்படின்னு. அது நம்ம கெரியரை கெடுத்துருச்சு. ஒரு மனுஷனோட பிஹேவியர் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் உங்களுக்கு காஸ்டியூம் கிடைக்கும். மாம் டாடி இது உங்களுக்கு ரொம்ப ஷூட்டா இருக்கு. சூட்டா இருக்குன்னு சொல்ல வர இல்லையா? இந்த பிஹேவியரை பார்த்தா பிசினஸ்மேன் மாதிரியா தெரியுது. நிச்சயமா இல்ல. இந்த இடம் முழுக்க எரிஞ்சு போயிருக்கு. ஆனா இத பாக்கும்போது பெரிய பில்டிங்கே இருந்திருக்கும் போல இருக்கே. என்ன ஒரு அற்புதமான வியூ. ஷின்சான் பாத்து பத்திரம். ஆஹா, ஆமா. இது என்ன இடம்? இது எந்த காலத்தை சேர்ந்தது? 16th century. இதுதான் செங்கோகோ பீரியட்னு சொல்லுவோம். இந்த பீரியட்ல இங்க நிறைய விஷயம் நடந்துச்சு. இது நீங்க இப்ப எங்க இருக்கீங்களோ அந்த இடம் தான் காசுகா பே. காசுகா பேல முதல்ல அரண்மனை இருந்துச்சா? ஆனா எல்லாமே எரிஞ்சு போயிருக்கு. செங்குக்கோ பீரியட்ல இந்த இடம் இன்னைக்கு இருக்கிற காசுகா பேவை விட எவ்வளவு வித்தியாசமா இருக்குல்ல? அட என்ன அது? ஏதோ சத்தம் கேக்குது. ஆமா, அந்த சத்தத்தை போடுறது யாரு? எனக்கு தெரியலங்க. நீ தான் எங்களை கூட்டிட்டு வந்த, உனக்கே தெரியாதுன்னு சொன்னா எப்படி? ஆமா, கூட்டிட்டு வந்தது நான் தான். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கே ஐடியா இல்ல. அதனால தான் உங்களை கூட கூட்டிட்டு வந்தேன். 5 நிமிஷம் சொல்லி எங்களை எங்க கூட்டிட்டு வந்து மாட்டி விட்டுருக்க பாத்தியா? நான் மாட்டிட்டு இருக்கேன். வாசிக்கிறதோ வாசிக்கிறீங்க. ஒரு நல்ல மியூசிக்கா வாசிங்களே. எனக்கு டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. எனக்கு இந்த உலகத்துக்கு இங்க எந்த டான்ஸ் ஷோவும் நடக்கல ஷின்சான். ஹலோ, ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்க போட்ட அந்த மியூசிக். அப்புறம் நாங்க உங்க எதிரி கிடையாது. இவர ஹாரி, நான் மிட்சி. அப்புறம் நான் ஒரு அழகான குழந்தை. எங்க அம்மா கத்துவாங்க. அவங்கள பார்த்து எங்க அப்பா நடுங்குவாரு. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நாங்க ஒண்ணு உங்களை சொல்லல, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் நீங்க ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க. உங்க கையில இருக்கிறது ஏதோ மியூசிக் எக்யூப்மெண்ட் நினைச்சேன். ஆமா, இத நீங்க எங்க வாங்குனீங்க? எவ்வளவு ரூபாய் கொடுத்தீங்க? அட இது யாரு?